எடுத்து போட்டுடுச்சு. ஐயய்யோ! ராசி இல்லன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், கீரைக்காரனுக்கு எல்லாம் ஒரு 5 தொட்டியில வச்சிருந்தேன். எல்லாம் பறிச்சு குடுத்துட்டு, அந்த தொட்டியெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டேன். மண்ண கொட்டிட்டு, மண்ண எடுத்து வேற இதில போட்டுட்டு. ஒரே ஒரு தொட்டியில மட்டும் வீட்டுக்கு வச்சிருக்கிறேன். திடீர்னு போன வாரம் ஃபோன் போட்டு, அவங்க வீட்டுக்காரரு, "இந்த மாரி கை, கால் ஏதோ ஒரு வாதம் மாரி ஆயிடுச்சும்மா, சாய்மான்னு சொல்லுவேன். கோமுக்கு பிரண்டை இருக்குதாம்மான்னு கேட்குறாரு." ஐயோ! எனக்கு மனசே சரியில்ல. அப்புறம் இருக்கிற பிரண்டையில கொஞ்சம் இருக்குது இப்போ. அந்த கொஞ்சம் பிரண்டைய வச்சுன்னு மீதிய ஏன்னா அந்த புள்ள அம்மா அம்மா நம்ம உங்கள மாரி தான் பாசமா இருக்கும். எங்க பாப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மா எல்லாம் ஒண்ணா படிச்சவளுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லும். நான் அதுகிட்ட பேசுவேன். அப்புறம் இவரு எடுத்துன்னு போய் வீட்டாண்ட எடுத்துன்னு போய் குடுத்துட்டு வந்தாரு. ரொம்ப தூரம் வீடு. வண்டியில போய் குடுத்துட்டு வந்தாரு. ரொம்ப சந்தோஷம்மா, தேங்க்ஸ்மா, ரூ. 10 இவ்வளோண்டு குடுத்தாங்க கீரைக்காரங்க அப்படின்ச்சு. "நீ சாப்பிடு, வளர்ந்தா அப்புறமாவோட தரேன்" அப்படின்னேன். பிரண்டை இருக்குது தங்கம். ஆ அது எடுத்தா குழம்பு வைக்கலாம், ஒரு நாளுக்கு வைக்கலாம். பெரிய வேலை. நீங்க என்ன பண்ணணும் செல்லம்மா, ஒரு சின்ன டப்பா பெயிண்ட் டப்பால ஓட்டை போட்டு, அது வேர் ரொம்ப இருக்காது. ஒரே ஒரு இணுக்கு நட்டு வச்சுட்டே வச்சுங்களேன், ஒரு ஓரமா வச்சுட்டா அது பாட்டும் வரும் செல்லம்மா. கட் பண்ணிக்கினே இருக்கலாம். நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கினே